வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். யாழ்ப்பாணம் முன்னாள் மேயர் அல்பர்ட் துரையப்பாவின் பேத்தி கனடாவில் சுட்டுப் படுகொலை. கனடாவின் மார்க்கம் பகுதியில் இருக்கும் ஒரு வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 20 வயது பெண் ஒருவர் கடந்த 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உயிரிழந்திருப்பதாக கனடா நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் மேயர் அல்பர்ட் துரையப்பாவின் பேத்தியான ரகுதாஸ் நீலாட்சி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொண்டவில் பகுதியில் வசித்து வந்தவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கனடா சென்றுள்ளார். யோர்க் பிராந்திய காவல்துறையின் கூற்றுப்படி நெடுஞ்சாலையில் 48 மற்றும் கசிஸ்மோர் அவென்யூ சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஒரு வீட்டில் வெள்ளிக்கிழமை காலை 6:30 துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. இறந்த பெண் 2 ஆண்டுகளாக அந்த வீட்டில் வசித்துள்ளார். இந்த வீட்டில் இதற்கு முன்பு 3 முறை துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் 1 முறையும் மார்ச் மாதம் 2 முறையும் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் சந்தேக நபர் தொலைவிலிருந்து வீட்டை நோக்கி சுட்டுள்ளார். எந்த சந்தர்ப்பத்திலும் புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்ய முடியவில்லை. வெள்ளிக்கிழமை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ரகுதாசன் நீலாட்சி உயிரிழந்தார். இதே வீட்டில் இருந்த 26 வயது இளைஞர் பலத்த காயங்களுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதி. இதே நேரத்தில் வீட்டின் பாதுகாப்புக்காக நின்ற நாய் ஒன்றையும் துப்பாக்கிச்சாரி சுட்டு படுகொலை செய்திருக்கின்றார். துப்பாக்கிச்சூடு நடத்திய பிறகு நவீன ரக ஹெப்பண்டியில் 4 பேர் தப்பி சென்றுள்ளமை தெரிய வருகிறது. கழிப்பறைக்குள் லஞ்சம் பெற்ற போலீஸ் சாயன் கைது. ஹட்டன் போலீஸ் பிரிவின் சிறப்பு புலனாய்வு பிரிவில் பணிபுரியும் சாயன் ஒருவர் 20,000 ரூபாய் லஞ்சம் பெறும்போது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்தல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹட்டன் நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கும் புதையல் வழக்கு தொடர்பாக பிரதிவாதிகளிடமிருந்து இந்த பணத்தை பெற்றிருக்கின்றார் சாயன். சந்தேகத்துக்குரிய சாயன் நீதிமன்ற கழிப்பறையில் லஞ்சம் பெற்றபோது லஞ்ச ஊழல் பற்றிய புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். 14 நாட்களாக தலைமறைவு கண்ட இடத்தில் கைது செய்ய உத்தரவு. கட்டாய விடுமுறையில் இருக்கும் போலீஸ் மா அதிபர் தேசப்பத்து தென்னக்கோன் கைது செய்வதற்கான திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வுத்துறை இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் கொடுத்துள்ளனர். வெலிகம பகுதியில் இருக்கும் சுற்றுலா விடுதிக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக போலீசாரினால் தேடப்பட்டு வந்த தேசப்பத்து தென்னக்கோன் 10 இடங்களில் மறைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும், ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாம். கூடுதலாக 18 இடங்கள் புலனாய்வு அதிகாரிகள் அனுப்பப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டும் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக தேசப்பத்து தென்னக்கோன் கண்ட இடத்தில் கைது செய்ய உத்தரவு. தேசிய மக்கள் சக்திக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவல் ஞானதேர. தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவியிருப்பதாக பொதுபலசன இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஞானதேரர் அறிவிக்கின்றார். தற்கொலை போராளிகள் கொண்ட கடும் போக்குவாத தரப்புகள் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்றன. இஸ்லாமிய கடும் போக்குவாத அமைப்பான இந்த அமைப்பிடமிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஞானதேரர். இந்த கடும் போக்குவாத இயக்கம் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டமைக்கு நிரூபணம் இருப்பதாகவும் துண்டு பிரசுரம் மற்றும் புகைப்படம் ஒன்றையும் ஞானதேரர் காண்பித்துள்ளார். மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் கடும் போக்குவாத தலைவர்கள் ஜனாதிபதி அனுருகுமாரவுடன் இணைந்து கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார். இந்த நாட்டில் இனவாத மதவாதங்களுக்கு இடமளிக்க கூடாது என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் ஞானதேரர். பயங்கரவாத அச்சுறுத்தல் மிக குறைந்த நாடாக இலங்கை அறிவிப்போம். உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் குறித்து நடத்தப்பட்ட பகுப்பாய்வின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டின் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. பொருளாதாரம் அமைதிக்கான சர்வதேச நிறுவனத்தினால் பயங்கரவாதத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளை தரவரிசைப்படுத்தல் இந்த உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டினால் மேற்கொள்ளப்படுகின்றது. உலக மக்கள் தொகையில் 99% மக்களை உள்ளடக்கிய 163 நாடுகள் பயங்கரவாதத்தின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்து உலகளாவிய பயங்கரவாத குறியீடு வெளியாகியிருக்கிறது. பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகமுள்ள நாடுகளில் சிரியா 3வது இடத்தில் இருக்கிறது. உலகில் அதிக பயங்கரவாத ஆபத்துள்ள நாடாக புர்கினா முதலிடத்தில் இருக்கிறது. இதே நேரத்தில் பாகிஸ்தான் இந்த 2வது இடத்தில் இருக்கிறது.
பயங்கரவாதம் ஆபத்து குறைந்த நாடாக உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இலங்கை 100வது இடத்தில் இருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார அரசாங்கத்தை திக்குமுக்காட வைத்த இராணுவ புலனாய்வுத்துறைகள். நாட்டில் தற்பொழுது 3 முக்கிய நபர்கள் இராணுவ புலனாய்வுத்துறை வலைவீசி தேடி வருகிறது. முன்னாள் பொலிஸ் அதிபர் தேசபத்து தென்னகோன், கனிமுல்ல படுகொலையுடன் தொடர்புடைய செவ்வந்தி, மிளகாய்த்தூள் அமைச்சர் என்று கூறப்படும் பிரசன்ன ரணவீர ஆகியோர் குறித்து தேடப்படுவோராகவார். இந்த நிலையில் முக்கிய குற்றச்செயலுடன் தொடர்புடையதாக கூறப்படு வரும் இந்த மூவரும் தலைமறைவாக இருப்பதுடன் அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதேவேளை தொடர்ந்தும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வரும் இவ்வாறான நிகழ்வுகள் குறித்து நடவடிக்கையை போலீசார் தெளிவுபடுத்தவும் இல்லை. ஆகவே இலங்கையின் புலனாய்வுத்துறை கட்டமைப்பில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் $190, கனேடியன் டாலர் $209, யூரோ ஒன்றின் பெறுமதி $327, சிங்கப்பூர் டாலர் $226, ஸ்டேலிங் பவுண்ட் $387, சுவிஸ் பிராங்க் $343, ஐக்கிய அமெரிக்க டாலர் $299. இலங்கையில் அன்று தொடக்கம் இன்று வரை சண்டித்தனம் செய்யும் பௌத்த துறவிகள். பௌத்த மதகுரு தலைக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பிக்குவரின் வாதம் தற்பொழுது அதிகம் பகிரப்பட்டு வருவதுடன் பலர் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மையில் வெளியாக இருக்கும் சமூக வலைத்தள காணொலி ஒன்றில் மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் அணியாமல் பயணித்த பிக்கு ஒருவர் போலீசாரிடம் நடந்து கொண்ட விதம் முகம் சுளிக்கும் வகையிலும் அமைந்திருக்கிறது. குறித்த பிக்கு தலைக்கவசம் அணியாதன் காரணமாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக போலீசார் முரண்பட்டுள்ள போதும் பிக்கு மிகவும் மோசமான விதத்தில் பதில் வழங்கியிருக்கிறார். பௌத்த மதகுரு தலைக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது. மலிக மக்கள் குடிநீருக்காக திண்டாட்டம். தற்பொழுது அதிக வெப்பம் கொண்ட காலநிலை காரணமாக மலிக பிரதேசங்களில் மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, குடிநீர் இல்லாமல் சிரமங்களை எதிர்நோக்கும் மக்களுக்காக பல லட்சம் ரூபாய் செலவு செய்து குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அரசியல்வாதிகளின் கோரிக்கைக்கு அமைவாக அரசாங்கம் அமைச்சினூடாக பெருந்தொகையான பணத்தை அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்கின்றனர். அவ்வாறு ஒதுக்கீடு செய்கின்ற பணத்தில் உண்மையாக செலவு செய்யப்படுகின்றதா அல்லது ஏதோ ஒரு வகையில் ஊழல் இடம்பெறுகின்றதா என்பதை அவதானிப்பதற்கான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்தினால் கிராம சேவர் பிரிவுக்கு ஏற்ற வகையில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவர்களின் பணியை நேர்மையுடன் செய்கின்றார்களா என்பது மக்கள் மத்தியில் இருக்கும் கேள்வி. திட்டங்கள் வரும்போது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கிராம சேவர் பிரிவில் இயங்குகின்ற கிராம அபிவிருத்தி சங்கம் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு நிதியை பெற்றுக்கொள்வதற்கான கையொப்பமும் எடுக்கின்றனர். இந்த சங்கத்தில் 100% என்ற அடிப்படையில் கமிஷன் வழங்கப்படுகிறது. ஆனால் சங்கம் முழு பொறுப்பையும் முறையாக செய்யாமல் கையொப்பம் விடுவதற்கு மாத்திரமே அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் வேதனை. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு சகல வசதிகளை கொண்ட வீடுகளை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது, ஒதுக்கப்பட்ட நிதியில் மோசடி இடம்பெற்றதா என்பதோடுமான மக்கள் மத்தியில் விமர்சனம் இருக்கின்றது. இந்த திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் மனவேதனையுடன் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டுதான் வருகின்றனர். ஆதார வைத்தியசாலையிலே 2022 ஆண்டு வைத்தியர் ஆக்டிங் கன்சல்டன்ட் ஒருவர் 2022 ஆண்டு எஸ்ஆர் லிஸ்டிலே கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் அவருடைய அனுமதி வழங்கப்பட்டு அதன் பின்னர் 2024 ஆண்டு அந்த வைத்தியசாலையிலே நான் எம்எஸ் ஆக இருக்கும்போது அவருடைய இடமாற்றம் எங்களுடைய டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சாருடைய கடிதத்தின் அடிப்படையிலே நான் அவருடைய இடமாற்றத்தை செய்திருந்தேன். ஆனால் அவருடைய சகோதரர் GMOA எனப்படுகின்ற இப்போது ஆண்டுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு தொழிற்சங்கத்தினுடைய கன்சல்டன்ட் டிரான்ஸ்ஃபர் போர்டினுடைய நொதர்ன் ப்ரொவின்ஸ் மெம்பர். அதன் காரணமாக 2022 ஆண்டு அடிக்கப்பட்ட கடிதத்துக்கும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படவில்லை. 2024 ஆண்டு நான் அளித்த கடிதத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படவில்லை. 2025 ஆண்டு தற்போது கூட டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசேல குணவர்த்தன சாருடைய கடிதம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போயிருக்கிறது. அப்போதும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படாமல் திட்டமிட்ட ரீதியிலே கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வைத்தியசாலை அவரோட ஆக்டிங் பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் திட்டமிட்ட ரீதியிலே 2 வருடங்கள் வைத்தியசாலைக்கு போகாமல் அதன் மூலம் சாவச்சேரி சமூகம் மட்டுமல்ல மன்னாரிலே கூட அவருடைய டிரான்ஸ்ஃபர் ஆகவே மன்னாருடைய பீடியாட்ரிக் கன்சல்டன்ட் இல்லை. ஆகவே எங்களுடைய மதிப்புக்குரிய சுகாதார அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்வது என்ன
මේ ඔබතුමා ලබා දීලා තියෙන ලිපට අනුව කියවන්න ඒකමයි කියන්නේ නෑ, නෑ. කතා නැගලා ඒක නේ. වෙන මට- එකක් කියන්නේ ඒ නිසා මම අහනවා මේ අපේ කරුණාකරලා අපේ හොනරබල් හෙල්ත් මිනිස්ටර් ඩොක්ටර් නලින්ද ජයදෙසට අපිට අයි එයාව ට්‍රාන්ස්ෆර් කරන්න ඔබතුමාලාගේ ඩිරෙක්ටර් ජෙනරල් හෙල්ත් සර්විස් ලියුමක් දාලත් අද වෙනකන් ட்ரான்ஸ்ஃபர் කරන්න නැහැ. එතකොට எங்களுடைய மதிப்புக்குரிய மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூட சொல்லியிருந்தார் மன்னாரிலே குழந்தைகளுடைய பீடியாட்டிக் கன்சல்டன் இல்லை என்று. ஆகவே இந்த கடிதத்தின் மூலம் 3 கடிதத்தையும் நான் தங்களுக்கு அனுமதித்திருக்கிறேன். தயவு செய்து அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலையை செய்யவும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.